கீழடி அருங்காட்சியகத்தை பார்வையிட 200 மாணவிகளை தன்னுடைய சொந்த செலவில் அழைத்து வந்திருக்கிறார் திமுக எம்பி கனிமொழி. விவரங்களோடு நிகரான செய்தியாளர் சிதம்பரம். விவரம் என்ன? எந்தெந்த பள்ளிகளை சேர்ந்த மாணவிகள் இவங்க? உங்களுடைய பின்னணி என்ன? தேவப்பிரியன், அதாவது தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து அரசு பள்ளி மாதிரி மாணவர்களை ஒரு 200 நபர்களை எம்பி கனிமொழி அவருடைய சொந்த செலவில் தனி பேருந்து அழைத்து வந்துள்ளார். தற்போது கனிமொழியுடன் அமைச்சர் தங்கமணி, மானாமலை சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ தமிழரசு செல்வகுமார் ஆகியோர் உடன் இருக்கின்றனர். தற்போது மாணவர்களுக்கு இந்த கீழடி அருங்காட்சியகத்தை பற்றி அவர்களுக்கு விளக்கி கூறி வருகிறார் அமைச்சர் தங்கமணி. குறிப்பாக இங்க பாத்தீங்கன்னா கீழடியில் ஏற்கனவே கீழடியில் செட்டிநாடு கட்டிடக்கலை பாணி அமைக்கப்பட்டுள்ளது. 2018 முதல் கண்டெடுக்கிற பானைகள், விளையாட்டுப் பொருட்கள், கட்டுமான பொருட்கள் போன்றவற்றை கலைப்பொருட்களை காட்சிப்படுத்தப்பட்டன. இதை மாணவர்கள் அறிந்து கொள்ளும் விதமாக கனிமொழி எம்பி மாணவர்களை சொந்த செலவில் அழைத்து தற்போது காண்பித்து வருகிறார். அவருடன் செல்ஃபி எடுத்தும் தற்போது எடுத்து வருகிறார். தேவப்பிரியன், மாணவிகளை அங்கு கவர்ந்த விஷயம் என்ன? ரொம்ப மகிழ்ச்சியா எம்பி கிட்டையும் அமைச்சர்கிட்டையும் பேசக்கூடிய காட்சியில மாணவி பார்க்க முடியுது. என்ன பேசினாங்க? மாணவிகளை கவர்ந்த விஷயம் என்ன? குறிப்பா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சங்ககால தமிழகத்தின் செழிப்பான வாழ்க்கை முறை பற்றி, கலாச்சாரத்தை பற்றி அறிவதற்கும், தொல்லியல் கண்டுபிடிப்புகளை நேரடியாக காண ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதே மாதிரி பண்டைய தமிழரின் இவ்வளவு அறிவுத்திறன் மற்றும் கலைத்திறனை போன்ற வகையில இவ்வளவு பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்கள், அந்த பொருட்களின் பயன்பாடுகள் என்ன எல்லாம் மாணவிகளிடம் கூறி வருகிறார்கள். தேவப்பிரியன், விரிவான தகவலுக்கு நன்றி சிதம்பரம்.